Welcome back, children. This is the exercise which is in your book, page number 86. We are going to do the continuation of the second Roman about linking words. நம்ம இந்த exercise என்ன பண்ணனும்னா two sentences are given. ரெண்டு sentences கொடுத்துட்டாங்க. So அது ரெண்டுமே நம்ம வந்து using the linking words அதாவது and or but இதை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு சென்டென்ஸுமே நம்ம join பண்ண போறோம். So in the previous video we have already completed first four. This is the second set of questions only. So let's begin doing the exercise. Okay. So let me read out the fifth question for you. Mom was cross. I made her laugh. Mom was cross. அப்படினா என்ன அர்த்தம்னா here the word cross stand for disturbed. Okay. மம்மி வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தாங்க, இல்ல டென்ஷனா இருந்தாங்க, ஒரியா இருந்தாங்க. I made her laugh. அவங்கள நான் சிரிக்க வச்சேன் அப்படினு சொல்றாங்க. Okay. So here they have given two sentences. Now we need to join the sentences using the linking words, that is and or but. So எது சூட்டபிளா இருக்கும்? இத நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? Mom was cross. மம்மி டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. I made her laugh. அவங்கள நான் சிரிக்க வச்சேன். இத நம்ம எப்படி சொல்லலாம்? மம்மி வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, ஆனா நான் அவங்கள சிரிக்க வச்சிட்டேன் அப்படி தானே சொல்லுவோம். மம்மி ரொம்ப சேடா இருந்தாங்க, ஆனா நான் அவங்கள சிரிக்க வச்சிட்டேன் அப்படி நம்ம சொல்லும்போது which word we are using? We are using the word ஆனால் only. இல்லையா? ஆனா தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? மம்மி வந்து டென்ஷனா இருந்தாங்க, ஆனா செகண்ட்ல அவங்க வந்து சிரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. So here they are talking about the different information only, different idea பத்தி பேசுறாங்கன்னா அங்க we need to use which linking word? And or but. Already you got the answer, that is ஆனா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நம்ம தமிழ்ல சொல்லும்போதே ஆனான்னு யூஸ் பண்றோம். அப்போ ஆனானா இங்கிலீஷ்ல எந்த வேர்டுக்கு நம்ம ஆனான்னு சொல்லுவோம் லிங்கிங் வேர்ட்ல? and or but. which word? very good. பட்க்கு தான நம்ம ஆனா சொல்லுவோம். அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? mom was cross but I made her laugh. என்ன பண்றோம்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு we need to use the linking word but. அதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு சென்டென்ஸுமே now it is going to become a single sentence. Okay. So இப்போ பாருங்க, let me write the answer, that is mom. first sentence அப்படியே காப்பி பண்ணுங்க. mom was cross. next நம்ம என்ன எழுதணும்? linking word. இங்க டாட் எழுதாம linking word எழுதணும். which linking word? that is but. but எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் you need to copy the second sentence as it is. second sentence என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. mom was cross but I made her laugh. I made her laugh. And now we are going to put the full stop. See, இங்க எவ்வளவு full stop போட்டிருக்கோம்? only one. அப்போ it means that this is a one sentence only. இது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். எப்படின்னா பாருங்க, mom was cross but I made her laugh. மம்மி வந்து ரொம்ப சேடா இருந்தாங்க, பட் நான் அவங்கள ஹாப்பியா பண்ணிட்டேன், அவங்கள நான் சிரிக்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே சென்டென்ஸா சொல்றோம் with the help of the linking word but. அதனால இந்த full stop பதில் நம்ம but யூஸ் பண்ணிட்டு எண்ட்ல நம்ம full stop வச்சிட்டோம். now the two sentences became into one sentence. Okay. So let's go for the sixth one. I have a lot of homework. I have to clean my room too. Okay. Let me read out again. I have a lot of homework. எனக்கு நிறைய homework இருக்கு. I have to clean my room too. எனக்கு என்னோட ரூமையும் க்ளீன் பண்ற வேலையும் இருக்கு. So ரெண்டு வேலை இருக்கு. what are they? want to do the homework பண்ணனும் and ரூமையும் க்ளீன் பண்ணனும். so two things I need to do. அதுதான் இந்த சென்டென்சஸ் சொல்றாங்க. so now you need to check how can we join these sentences with the help of and or but. இப்போ செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. I have to clean my room too. சேம் செகண்ட் சென்டென்ஸ்லயும் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. அப்ப இது ரெண்டுமே ஒரே விஷயம் தானே பேசுது. இட்ஸ் டாக்கிங் அபவுட் தி சேம் ஐடியா, சேம் ஆக்ஷன் வழி இல்லையா, ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. செகண்ட் சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட கண்டினியூஷன் தான் இல்லையா. எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும் மற்றும் எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு என் ரூமையும் க்ளீன் பண்ணணும். நான் ரெண்டு
அப்போனா இது செகண்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உடைய கண்டினியூஷன். அப்போ கண்டினியூஷனா இருந்தாலே நம்ம என்னதான் ஆட் பண்ணணும்? வெரி குட் நம்ம and தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? I have a lot of homework and I have to clean my room too. ஓகே, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ரூமையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. So let's write the answer with the help of and. So I have a lot of homework. So இங்க பாருங்க first sentence நான் copy பண்ணியாச்சு. Now instead of writing the full stop, what I need to write? Very good, the linking word and. So இங்க and எழுதிட்டேன். Next time என்ன எழுதணும்? Good. Second sentence நான் அப்படியே எழுதணும். I have to clean my room too. And with full stop. So இங்க மிடில்ல பாருங்க சென்டர்ல நம்ம and யூஸ் பண்ணி ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. So let me read out the answer. I have a lot of homework and I have to clean my room too. Okay, let's go for 7th one. It is snowing, it is chilly. இது ரொம்ப பனியும் பெய்யுது, ரொம்ப சில்லுனும் இருக்கு. Again they are talking about the continuation. See, ரொம்ப பனி பெய்யுது, அதனால தான் அந்த என்னவாவும் இருக்கு, ரொம்ப சில்லுன்னு கூட இருக்கு. அப்போ செகண்ட் சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட கண்டினியூஷனா இருந்துச்சுன்னா again we need to use and. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நாம என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதணும். It is snowing. Next full stop போடணுமா? No, I need to use and. Again இப்போ செகண்ட் சென்டென்ஸ் எழுதணும். It is chilly. Now it's end with full stop. See, it is snowing and it is chilly. இந்த இட்டோட I நான் ஸ்மாலா எழுதிக்கிறேன். Okay? Okay children, so let's go for last one. I like carrots, I like peas. Okay? என்ன சொல்றாங்க? எனக்கு கேரட்ஸும் பிடிக்கும், எனக்கு பட்டாணியும் பிடிக்கும். ஸோ ரெண்டுமே பிடிக்கிற விஷயம் தான் பற்றி பேசுகிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசுது. இதுவும் கண்டினியூஷன் தான். எனக்கு கேரட் பிடிக்கும், எனக்கு பீஸ் பிடிக்கும், பட்டாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஷன் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வெரி குட், அண்ட் யூஸ் பண்ணுமா? சேம் இங்கேயும் நம்ம மறுபடியும் அண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதை நம்ம சின்னதாக கூட எழுதலாம், இன்னும் ஷார்ட்டாக. எப்படி பாருங்கள்? ஐ லைக் கேரட்ஸ் and peas. எனக்கு கேரட் மற்றும் பட்டாணி ரெண்டுமே பிடிக்கும். இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதலாமா? see, first sentence நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. I like carrots and இந்த full stop எடுத்துட்டு and எழுதிட்டு நான் again I like ன்னு எழுதாம வெறும் peas மட்டும் எழுத போறேன். பாருங்க, I like carrots and peas அப்படினா என்ன அர்த்தம்? எனக்கு கேரட் மற்றும் பீஸ் இது ரெண்டுமே பிடிக்கும். சோ I likeங்கிறது காமனா வருது, அதனால அத நான் காமனா எழுதிட்டு இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த and போட்டிருக்க இடத்துல நம்ம எல்லாமே அப்படியே பண்ணலாம். see, it is snowing and it is chilly எழுதாம it is snowing and chilly கூட எழுதலாம். So children, we have completed up to 8 questions. Still there is a 2 questions given in your book bag. Try to do by yourself and learn lot of things about the linking words. Thank you so much.